சங்கர் வந்துட்டு சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தட்டி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அதுல மாறுபட்ட கருத்துக்கள் நிறையவே இருக்கு. இந்த படத்திலேயே பாருங்க, இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியை காமிப்பாங்க, ஆனா டிவியை காமிச்சாங்களா? ஏன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்றது ரெட் ஜெயிண்டா இருக்கும்போது நம்ம எப்படி டிவி காமிக்க முடியும்னு சொல்லிட்டு பயந்து போய் தொடை நடுங்கி ஆகி டிவி காட்டாம இருக்காரு சங்கர். அப்புறம் எப்படி அவர் வந்துட்டு சமூக அவலங்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு டைரக்டர்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிங்க. அண்ட் இந்த படத்துடைய எடிட்டிங் பாத்தீங்கன்னா அந்த 40 நிமிஷம் ஸ்டோரி வருதுங்க ஒண்ணு. அதாவது ஒவ்வொருத்தருடைய கதையுமே நமக்கு ஒவ்வொரு 10 நிமிஷமா காட்டுறாங்க. அதை ஆக்சுவலி ஒரு சின்ன லெவல் டைரக்டர் கிட்ட போய் கொடுத்தாலே வச்சுக்கோங்களேன், அதை 5 நிமிஷமா சுருக்கி அதை மாண்டேஜா போட்டு ஒரு பாட்டு மாதிரி எடிட் பண்ணி 5 நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்களை காட்டி விட்டுட்டு துன்பப்படுறாங்க அப்படிங்கிறது ஈஸியா காட்டிடுவா. பட் நான் பில்லா பண்ண மாட்டேன். ஒக்கா நான் தாண்டா பெரிய டைரக்டர், நான் எடுக்கிறதா படம், நீங்க அதை வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆணவத்தோட திமிர்த்தனத்தோட நான் எவ்வளவு காசு வேணா செலவு பண்ணுவேன், ஏன்னா நான் பிரம்மாண்ட டைரக்டர், இது வரைக்கும் நான் பிரம்மாண்ட டைரக்டர் நம்பிட்டீங்க, நான் என்ன பண்ணாலும் நீங்க நம்பிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போலியான ப்ரொமோஷன்ஸ் போலியான சாங்ஸ் இந்த படத்துல இடம்பெற போறதுன்னு காமிச்சுக்கிட்டு அது எதுவுமே இல்லாத படத்தை ரிலீஸ் பண்ணி நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டு ஸ்கேம் பத்தி படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க நம்மளை வச்சு மண்டையில மசாலா அரைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்தை காமிச்சு சங்கர் அவுடேட்டட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு 2.0 வெளியே தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்தியன் டூலையும் நிரூபிச்சிட்டாரு. இது மட்டும் இல்லாம தமிழர்களின் மானத்தை வாங்குறதுக்கு இப்ப கேம் சேஞ்சருக்கு போயிட்டு கேம் சேஞ்சர்லயும் ஒரு 4 பாட்டுக்காக 92 கோடி செலவு பண்ணிருக்காராமுங்க. வெறும் பாடல்களுக்கு மட்டும். பாடல்களை யாருடா பார்க்க போறா? இப்பதான் போன் கையில வந்துருச்சுல, பாட்டு பார்க்கணும்னா போன்லயே பார்த்துட்டு போயிருவாங்க. அப்பதான் ஒரு பாட்டை பார்க்கணும்னு சொன்னா தியேட்டருக்கு போய் ஆகணும், அதனால தியேட்டருக்கு போனாங்க. இப்ப போன்லயே பார்த்துருவாங்க. இப்ப தேவை பாடல்களில் பிரம்மாண்டம் கிடையாது, கதையில் பிரம்மாண்டம். உங்களுக்கு அது தெரியாது இல்ல, நான் மறந்துட்டேன். சங்கர் சாருக்கு உண்மையிலே கதையில பிரம்மாண்டம் எல்லாம் எனக்கு தெரியாது. அவரை பத்தி நான் ஒரு மிகப்பெரிய வீடியோ வச்சிருக்கேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு விட்டுட்டோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன்.